Good morning student, Standard 7, Subject Science, Unit 6, Topic Specific Health Problems of Children. இப்போ போன கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த லெசன் யூனிட் 6ல் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் பார்த்தோம். அதில் வந்து பர்சனல் ஹைஜீனிக் வந்து 2 டைப்ஸாக பிரித்தாங்க. பர்சனல் ஹைஜீனிக் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹைஜீனிக். சரியா, அதில் வந்து நம்ம பர்சனலாக எப்படி நம்ம இருக்கணும், கம்யூனிட்டி அதாவது சமூகத்தோடு ஒத்து நம்ம எப்படி வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சரியா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஹேர் ஆஃப் த பாடி. ஓகேவா, ஹேர் ஆஃப் த பாடி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டெண்டல் ஹேர். ஓகேவா, டெண்டல் ஹேர், ஐ ஹேர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், டிசீஸ் அஃபெக்ட் ஆஃப் ஐயில் வந்து எப்படி டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். சரியா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ஹேரை வந்து நம்ம எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி க்ளீன் பண்ணணும், ஹேரை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ். அதில் டிசீஸில் வந்து பாக்டீரியா, இன்னொன்று என்ன பார்த்தோம் வைரஸ். அதில் பாக்டீரியாவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லுவோம். சரியா, அது பார்த்தோம். ரெண்டு வந்து காலரா. சரியா, காலரா பார்த்தோம். டைபாய்டு, இது எல்லாமே பாக்டீரியாவில் உருவாகிற டிசீஸ். வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெபாட்டிட்டிஸ், சிக்கன் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ். சரியா, இதெல்லாம் வந்து வைரஸால் உருவாகக்கூடியது. ஓகேவா, இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்தோம். இதில் வந்து என்ன பார்த்தோம், வியரிங் அவுட் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் பார்த்தோம். சரியா, அப்போ அது நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், எக்ஸ்டர்னலாக. சரியா, வெளியில் நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எலிமெண்ட்ஸ் இன் த பாடி, அது லாக் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த பாடி, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் மேல் நியூட்ரிஷன். சரியா, மேல் நியூட்ரிஷன் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சில்ட்ரன், இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமிக்கா. சரியா, அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். அனிமிக்கா ரத்தச்சோகை. சரியா, சில பேர் சொல்லுவாங்களே ரத்தம் இல்லாமல் ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து சில்ட்ரனுக்கு ஸ்பெசிஃபிக்காக, இப்போ சில்ட்ரனுக்கு வந்து எப்படி ஒரு தனிப்பட்ட சுகாதார பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அனிமிக்கா இருக்கிறது. இந்த அனிமிக்கா வந்து எதனால ஏற்படுது, எது குறைவால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன். சரியா, அந்த அயன் கண்டென்ட் அண்ட் கேன் ஆல்சோ கேஸ் டியூ டு ஃபீடிங் சம் அதர் ஃபுட்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் த பிரேக்ஸ் மில்க். சரியா, அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ரத்தச்சோகை போக்கணும் அப்படின்னா எதோட குறைவுனால ஏற்படுது அப்படின்னா அயன், இரும்புச்சத்து குறைவுனால ஏற்படுது. இந்த இரும்புச்சத்து வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த நோயை வந்து தடுக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு வந்து பிரீக் மில்க்ஸ், தாய்ப்பால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, தாய்ப்பால். சரியா, தாய்ப்பாலுக்கு பதிலாக சில உணவுகளை நம்ம வந்து என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். சரியா, இப்போ எல்லாருமே வந்து தாய்ப்பால் குடிக்கிறது இல்லை. சரியா, குடித்தாலும் 1 இயர் அப்படி தான். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், வேறு ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். சரியா, அப்போ அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்கிறேன், செவரர் அனிமியா இன் சில்ட்ரன் மே லீட்ஸ் டு ஹுக் வார்ம் இன்ஃபெக்ஷன். அப்போ என்ன செய்யுது அப்படி நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன செய்கிறோம், அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக என்ன செய்யுது அனிமிக்கா. சரியா, தீவிர இரத்த சோகை நோய் ஏற்படுது. சரியா, அது மாத்திரம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹுக் வார்ம், கொக்கி புழு. சரியா, ஹுக் வார்ம் அப்படிங்கிறது கொக்கி புழு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக அவங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா வயிற்று என்ன ஏற்படுது, அது டயரியா அண்டு டிசென்ட்ரி. சரியா, டயரியா அண்டு டிசென்ட்ரி வந்து ஏற்படுது குழந்தைங்களுக்கு. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறோம். இன் ரீசன்ட் டே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, அதுவும் மேக்ஸிமம் என்னது பெண் குழந்தைகளுக்கு. சரியா, எக்ஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ் ஆர் அஃபெக்டட் பை அனிமியா, பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த ரத்த சோகை நோய் வந்து ஏற்படுது. சரியா, ரத்த சோகையினால் ஏற்படுறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவைட்ஸ் வீக்லி அயன் போலிக் டேப்லெட். அப்போ என்ன செய்கிறாங்க, வீக்லி இது கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே, கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாரந்தோறும் என்ன அது அயன் போலிக் டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா, எல்லா கேர்ள்ஸுக்கு. ஓகேவா, வாரந்தோறும் என்ன செய்கிறாங்க அந்த அயன் போலிக் டேப்லெட்டை வந்து ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்கூல்லையும், எல்லா ஏரியாஸ் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த சைன்ஸ் ஆஃப் அனிமியா ஆர். சரியா, அப்போது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இரத்த சோகையினால் இன்னும் ஒரு முக்கிய அறிகுறி இருக்குது. இந்த இரத்த சோகை வந்து இது மாத்திரம் இல்லை, இன்னும் முக்கிய அறிகுறி இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு Bali of transparent skin, the inner surface of eyelids are pearly, white finger nails, polished gums, weakness and fatigue.
சரியா. இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெளிர் கலர் சரியா, ஒரு மாதிரி நல்லா ஒயிட்டில் வந்து அந்த பார்த்தீங்கன்னா தோல் வந்து ஏற்படும் சரியா, நல்லா ஒயிட்டாக இருக்கும், அது வந்து இரத்த சோகை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணோட இமையில் சரியா, கண்ணோட இமையில் உள்பரப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விரல் சரியா, விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் இல்லாமல் வெள்ளையேறுன்னு இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் என்ன, அந்த ஈர்கள் டீத்துக்கு பார்த்தீங்களா ஈரு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளையாக இருக்கும், அதை பார்த்தாலே தெரியும் நல்லா வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும் சரியா, ரொம்ப டயர்ட்னஸ் ஏற்படும். ரெண்டாவது வந்து ரொம்ப சோர்வாகவும் இருக்கும். இதான் ஃபஸ்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமியா ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் சரியா, ஃபேஸ் அண்ட் ஃபீட் ரெண்டுமே என்ன ஆகும், ஸோ ரொம்ப வீங்கி இருக்கும். ஸ்லோவன் ஃபேஸ் அண்ட் ஃபீட் மேபி ஸ்லோவன் ரொம்ப அதிகமாக வீங்கி இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட ஹார்ட் பீட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும் சரியா, நம்ம ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூச்சுறதுல வந்து சிரமம் ஏற்படும் ஓகேவா. தேர்டு வந்து என்ன அப்படின்னா சில்ட்ரன் அண்ட் உமன் who eats mud are usually anemic. அப்போ என்ன செய்கிறாங்க சில பேர் அந்த தேர்டு வந்து மண் சாப்பிடுவாங்க சரியா, நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து மண் சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது மண் சாப்பிட்றது சரியா, மண் சாப்பிட்டா இரத்த சோகை நோய் ஏற்படும். டூ யூ நோ சரியா, டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டேப்லெட் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, என்ன டேப்லெட், அயன் டேப்லெட். as a general rule அயன் சப்ளிமெண்ட்ஸ் should be given orally not be ingested because it is lead the dangerous. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இரும்புச்சத்திர மாத்திரை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், டேப்லெட்டை வந்து சாப்பிட்லாம், ஆனால் ஊசி போடுறது வந்து ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த என்னது சரியா, கன்சூமிங் அயன் கண்டெய்னிங் ஃபுட் சோர்ச். இதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம எது மூலமாக இதை வந்து நம்ம அந்த அனிமிக்கை வந்து நம்ம போக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஃபுட்டு சரியா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சரியா, ஃபுட்டு வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை க்ரீன், அதுக்கப்புறம் க்ரீன் லீஃப்லி வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் லைக் பீன்ஸ் பீஸ், அதுக்கப்புறம் லென்டில்ஸ் அண்டு க்ரீன் பனானா, என்னெல்லாம் சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் லிவர் கல்லீரல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆடு கோழி இதில் இருக்கும் பார்த்தீங்களா லிவர், அதை சாப்பிட்லாம் சரியா. டேட் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் கீரைகள் பீன்ஸு பட்டாணி, அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை வாழைப்பழம் சரியா. இதெல்லாம் இந்த ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த அனிமிக்கை வந்து நம்ம போக்கலாம் ஓகேவா, ஃபுட்டு மூலமாக. அதுக்கப்புறம் பில்ஸ் மாத்திரை சரியா, அதுக்கப்புறம் மாத்திரைகள் இருக்கும்போது என்னது காட் லிவர் ஆயில் டேப்லெட் ஃபெரஸ் சல்ஃபேட். இப்போ என்ன சொல்லலாம், மீன் எண்ணெய் சரியா, மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா. மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது சாப்பிட்லாம். ரெண்டாவது மாத்திரை, அந்த மாத்திரை சாப்பிட்லாம். ரெண்டாவது ஃபெரஸ் சல்ஃபேட் இரும்பு சல்ஃபேட் சரியா, அந்த டேப்லெட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அனிமிக்கை வந்து போக்கலாம் சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் ஃபஸ்ட் எய்ட் சரியா. உங்களுக்கே தெரியும் சேஃப்டி அண்ட் ஃபஸ்ட் எய்டு அப்படின்னா என்ன. ஃபஸ்ட் எய்டு அப்படின்னா ஒருத்தவங்க உடம்பு சரியில்லையோ திடீர்னு மயக்கம் வருது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகுது அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அவங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஆயில்மெண்ட் இருந்தால் போட்டுடலாம், அப்புறம் அவங்களுக்கு நல்லா காத்தோட்டமாக வைக்கலாம் சரியா. இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு செய்யுது ஓகேவா. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட் எய்ட் சரியா. அந்த ஃபஸ்ட் எய்ட் த இமிடியேட் ட்ரீட்மெண்ட் கிவன் டு த விக்டிம் ஆஃப் டர்மியா and sudden illness before medical help is made available சரியா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், மருத்துவரோட டாக்டர்ஸ் உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், உடனடியாக நம்மளால் முடிஞ்ச உதவி சரியா. அப்போ நம்மளால் முடிஞ்ச உதவினா காசு பணம்லாம் இல்லை சரியா. ஃபஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு தெரியும் சரியா. அது அந்த காயப்பட்ட இடத்த வந்து தண்ணி விட்டு கழுவிட்டு டிஞ்சர் வைக்கிறது, அந்த பஞ்சு வச்சு கட்டுறது, இந்த மாதிரி செய்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் அது என்ன பார்த்தீங்கன்னா டு சேவ் த லைஃப். இதனால என்ன செய்யுது, முதலே போது நமக்கு தெரியுது உயிரை வந்து பாதுகாக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், நோயாளி சரியா பேஷண்ட்டுக்கு வந்து அந்த இரத்த கசிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தடுக்கலாம். தேர்டு வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னாக்க அந்த வலி நிவாரணம் சரியா, டு ரிலீவ் த பெயின், வலி நிவாரணத்தை வந்து கொடுக்கலாம் சரியா, வலி நிவாரணத்தை வந்து போக்கலாம். ஃபோர்த் வந்து இந்த ப்ரொவைட் த மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த ஏர்லிஸ்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு அவசர மருத்துவ சேவை தான் இது சரியா. ஃபுல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியாது, ஒரு அவசர மருத்துவ சேவை. இந்த இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு சரியா, இதுதான் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். இந்த பாக்ஸில் டிஞ்சர் இருக்கும், டேப்லெட்ஸு, அந்த பஞ்சு சரியா, பஞ்சு
ஊசி எல்லாமே வச்சுருப்பாங்க சரியா. அந்த கட்டுக்கட்டுற துணி எல்லாமே வச்சுட்டு இது என்ன செய்யலாம் அவசரத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். ஓகேவா. பேர்ன்ஸ் ஓகேவா. இதே சொல்கிறாங்க தீக்காயம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. பேர்ன்ஸ் அப்படிங்கிறது தீக்காயம். இந்த தீக்காயம் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது, எந்த டியூஸ் டேமேஜ் காஸ்ட் பை ஹீட்டு, கெமிக்கல், எலக்ட்ரிசிட்டி, சன்லைட்டு ஆர் நியூக்ளியர் ரேடியேஷன் இது மூலமாக ஏற்படக்கூடியதை புண்ணை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தீக்காயம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் இது ஒரு டிஷ்ஷு வந்து நம்ம தசையில் உள்ள டிஷ்ஷு வந்து டேமேஜ் ஆகுறதுனால எதனால டேமேஜ் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஹீட்டு, கெமிக்கல்னால, எலக்ட்ரிசிட்டி, சன்லைட்டு ஆர் நியூக்ளியர் ரேடியேஷன் இது மூலமாக நமக்கு வந்து ஒரு புண்ணு ஏற்படும் சரியா. அந்த தீக்காயம் ஏற்பட்டதை நம்ம என்ன சொல்கிறோம் பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. மோஸ்ட்லி என்ன செய்யுது பேர்ன்ஸ் வந்து ஆர் கேஸ் வித் த ஸ்கேல்ஸ், பில்டிங்ஸ், ஃபயர்ஸ், ஃப்ளேமஃபுல் லிக்யூட் அண்ட் கேஸஸ் இது மூலமாக தான் என்ன செய்யும் அந்த பேர்ன்ஸ் தீக்காய புண்ணுகள் வந்து ஏற்படும் சரியா. இதை வந்து என்ன அந்த பேர்ன்ஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க சரியா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த பேர்ன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரியா. அது சுடுதண்ணி ஊற்றிருச்சுனாலோ கையில் இல்லை ஒரு எண்ணெய் பட்டுருச்சுனாலோ சரியா இந்த மாதிரி என்ன செய்யலாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தீக்காயம் வந்து ஏற்படும் சரியா. அந்த அப்படியே அந்த டிஷ் வந்து அங்கே என்ன ரொம்ப டேமேஜ் ஆகி அங்கே உள்ள வாட்டர் நிறையா வந்து அது வந்து அந்த இடம் அப்படியே என்ன செய்யும் புஷ்ஷுன்னு உப்பிக்கும் சரியா. இதை வந்து 3 டிகிரிஸ் பேர்ன்ஸாக பிரிச்சிருக்காங்க சரியா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ், செகண்ட் வந்து செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ், தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த முதல்நிலை தீக்காயம் ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எபிடெர்மிஸ் சரியா. மேல்புறத்தோலில் ஏற்படக்கூடிய ஒரு புண்ணை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படிங்கிறோம் சரியா. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து எது டேமேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் அண்ட் த லேயர் beneath is called the dermis. அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த எபிடெர்மிஸ் மேல்புறத்தோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் கீழே உள்ள உட்தோல் சரியா. அது ரெண்டும் சேர்ந்து டேமேஜ் ஆகுறது தான் செகண்ட் டிகிரி பேர்ன்ஸுங்கிறோம் சரியா. அப்போ தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னவல் டேமேஜ் ஆர் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். அப்போ வந்து என்ன செய்யுது ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுது சரியா. அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே என்ன செய்யுது டேமேஜ் ஆகி அது ஃபுல்லாக என்ன ஆகுது அண்டர்லேயிங் டிசீஸ் ஆல்சோ பீப்புள் ஹூ எக்ஸ்பென்ஸ் சர்ச் பேர்ன்ஸ் ஆஃப்டன் ரெக்யூர் ஸ்கின் கிராஃப்டிங். அப்போ என்ன செய்கிறாங்க அந்த இடம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆனோன்னே அந்த சதையே ஃபுல்லாக இருக்காது சரியா. அப்போ வேறு இடத்துலேருந்து அந்த சதையை எடுத்து அந்த தீக்காயப்பட்ட இடத்துல வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இதுதான் வந்து ஸ்கின் கிராஃப்டிங். இதான் வந்து 3 ஸ்டேஜாக இந்த கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு டிகிரி பேர்ன்ஸ் அப்படின்னா தீக்காயம் முதல் நிலை. இந்த லேஸாக என்ன செய்யுது அப்படியே லேஸாக ரோஸ் கலரில் சவந்திருக்கா நல்லா ரெட் கலரில் அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மிஸ் இந்த மேல்புறத்தோல் அதுக்கு அடியில் உள்ள உட்புறத்தோல் சரியா. அந்த டெர்மிஸ் வந்து ரெண்டுமே என்ன செய்யுது இன்றைக்கி லைட்டாக என்ன ஆகுது சின்ன சின்ன காயங்கள் சரியா. பேர்ன்ஸ் வந்து உண்டாகுது கொப்பளமாக இருக்குது ஓகேவா. தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு வெந்துருச்சு சரியா. அப்போ அது ஃபுல்லாகவே என்ன செய்யுது அந்த கை வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். அப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பார் பேர்னிங் அப்படிங்கிறது அந்த தீக்காயம் பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து என்ன கொடுக்கலாம். இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஓகேவா லைட்டாக தீக்காயம் பேர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள என்ன செய்யலாம் குளிர்ந்த தண்ணியில் சரியா நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் கழுவி அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் ஏதாவது ஆயில்மெண்ட் சரியா ஆயில்மெண்ட் ஆன்டிசெப்டிக் உள்ள ஆயில்மெண்ட்டை வந்து போட்டு அவங்கள வந்து என்ன செய்யலாம் அப்ளை பண்ணி செய்யலாம் சரியா லைட்டாக உள்ளவங்களுக்கு. அதுவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு மேலையும் அதுக்கு அடுத்த உள்ள தோலையும் என்ன ஆகும் where deeper layers of tissue head dissolved and blaster appear. அப்போ என்ன செய்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா லேசாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம என்ன செய்யலாம் கிருமி நாசினியை தடவி என்ன செய்யலாம் அதை வந்து போக்கலாம். ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அவங்களுக்கு கொப்பளம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் ரொம்ப காயமாகி கொப்பளம் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன செய்யலாம் நம்ம அந்த வாட்டரை வச்சு கழுவக்கூடாது சரியா. வாட்டர் வச்சு கழுவாமல் ஒரு துணியை வச்சு என்ன செய்யலாம் நல்லா டைட்டாக கட்டிடலாம் சரியா. நல்லா டைட்டாக கட்டுறதுனால என்ன செய்யலாம் அந்த நீர் என்ன செய்யும் அப்படியே வெளியே. அதுவே அந்த காயம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு சரியா ரொம்ப அந்த காயம் ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குது நல்லா சுற்றுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். அது என்ன உடனே நம்ம என்ன செய்யணும் இமிடியட்லியாக டாக்டர்ஸ் தான் மீட் பண்ணணும். நம்மளாம் எதுவுமே என்ன செய்ய முடியாது ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க முடியாது ஓகேவா.
இதை கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்குது, லைட்டாக இருந்தனால அவங்க என்ன செய்கிறாங்க, ஆயில்மெண்ட் அந்த களிம்பு மட்டும் போட்டு குணமாக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அந்த நல்லா பட்டுருச்சு, அந்த சுடுதண்ணி ஏதோ பட்டு தீக்காயம் பட்டுருச்சு அப்படின்னா ஒரு கொப்பளம் வரும். சரியா, ஸ்லோவன் அது என்ன செய்கிறாங்க, வாட்டர் இல்லாமல் ஃபுல்லாகவே என்ன செய்கிறாங்க, துணியை வச்சு கட்டி இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ன செய்வது, வாட்டர் வச்சு கழுவக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ். சரியா, இது நான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுறது. சரியா, கையில் வெட்டுக்காயம் அப்படி இல்லைன்னா கீறிக்கிறது. சரியா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. இது கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை வந்து டேமேஜ் ஆகும், சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின், ஸ்கின்னோட மேல் பகுதி மட்டும் என்ன செய்யும், டேமேஜ் ஆகும். சரியா, இந்த டேமேஜ் ஆன பிறகு நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் இஸ் லைன் ஆஃப் த டேமேஜ் தட் கேன் கோ த்ரூ த ஸ்கின் அண்ட் இன் டு த மசில் டிசீஸ் ப்ளோ வேர்ஸ் ஆர் ஸ்கட்ச் இன் த சர்ஃபேஸ் டேமேஜ், கிராச் ஆகும். சரியா, கிராச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டிசீஸ், அந்த மேல்புல உள்ள தோல் மட்டும் என்ன ஆகும், லைட்டாக கிராச் ஆகிருக்கும். அதை நம்ம என்ன செய்யலாம், நல்லா வாட்டர் வச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஆயில்மெண்ட் வந்து போட்டுக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் என்ன இருக்குதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு. சரியா, ஃபஸ்ட் எய்ட் ஃபார் கட்ஸ், அதாவது என்ன செய்கிறாங்க, கட் பண்ணவங்களுக்கு ஏதோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், ஃபஸ்ட் எய்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மைனர் கட்ஸ், அதாவது லைட்டாக கட்டாக இருந்துச்சு அந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த அஃபெக்ட் ஏரியா ஷுட் பி வாஷ்ட் வித் அ கோல்ட் ரன்னிங். சரியா, அப்போ தண்ணியில் வந்து நல்லா கழுவணும். சரியா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஆன்டிசெப்டிக் லிக்விட் வந்து போடணும். சரியா, தென் அப்ளை அண்ட் ஆன்டிசெப்டிக் க்ரீம் ஆன் த வுட் த ஸ்டெர்லைட் பேண்டேஜ் ஷுட் பி டைட் டு ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன். அப்போ என்ன செய்யலாம், அது ஃபுல்லாகவே கழுவிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஒரு பேண்டேஜ், அதாவது அந்த ஏரியாவில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம், ஒரு பேண்டேஜ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இட் த கட்ஸ் டீப், ரொம்ப ஆழமாக கட் ஆயிடுச்சு, க்ளீன் கட் காட்டன் பேட் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் த கட் அண்ட் ப்ரெஸ்டு அண்ட் த இன்ஜுரி person should be taken the doctor immediately. அப்போ ரொம்ப ஆழம் லைட்டாக கட் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த ஆன்டிசெப்டிக் லிக்விட் வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த பேண்டேஜ் போட்டுக்கலாம். நல்லா ஆழமாக கட் ஆயிடுச்சு, ரொம்ப டீப்பாக கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு காட்டனை வச்சு கட்டிட்டு நம்ம இம்மிடியேட்லியாக யாரை பார்க்கணும், டாக்டர்ஸ் தான் பார்க்கணும். சரியா, அப்போ டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அது மூலமாக தான் என்ன செய்யலாம், சரி பண்ண முடியும். சரியா, பேசிக் கிளீனிங்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். The most important thing is to help anybody, but you must also protect yourself. First நம்ம என்ன செய்றோம், மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு மிக ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HIV. சரியா, HIV மற்றும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, HIV அண்ட் அதர் பிளட் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா HIV. சரியா, HIV அண்ட் அதர் பிளட் பர்னிங் டிசீஸ். ஃபஸ்ட்டு HIVலேருந்தும் அதுக்கப்புறம் அந்த பிளட்டால் ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ்லேருந்தும் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்ளணும். சரியா, அந்த பிளட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து சிந்தும்போது என்ன ஆகும், நம்ம டக்குன்னு என்ன செய்யணும், க்ளவுஸ் போட்டுக்கணும். சரியா, நம்ம என்ன செய்யணும், நம்மளோட கைகளை வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல். சரியா, நம்ம வந்து நம்மளே பாதுகாத்துக்கொள்ளலாம். செகண்ட் என்ன அப்படின்னா பி கேர்ஃபுல் நாட் டு பிரிக் யுவர் செல்ஃப் வித் நீட்னஸ் ஆர் அதர் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் த பர்சன் யூ ஆர் ஹெல்பிங். அப்போ என்ன செய்கிறாங்க, நம்ம ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆபத்தில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்க போடுற இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை ஒரு கூர்மையான ஏதோ ஒரு குச்சி மூலமாக என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து காயமடைஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளே நம்ம காயப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, இது மூலமாக என்ன செய்யலாம், நம்ம வந்து என்ன செய்யலாம், கட்டானவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அனிமிக் பார்த்தோம். சரியா, அனிமிக் பார்த்தோம். அனிமிக்கோட இம்பார்ட்டன் என்ன பார்த்தோம், என்ன ஃபுட்டு சாப்பிட்டோம், என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது சேஃப்டியும் ஃபஸ்ட் எய்டுன்னு பார்த்தோம். இந்த சேஃப்டி வந்து எப்படி நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்ன்ஸ், தீக்காயப்புண். சரியா, தீக்காயப்புண் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பர்னிங், அதாவது தீக்காயப்பட்டவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் எய்ட் என்ன கொடுக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கட்ஸ் அண்ட் ஸ்க்ராட்ச். சரியா, கிராச் ஆகுறது அது வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் என்ன கொடுக்கணும்னு பார்த்தோம். அந்த ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறதுல நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும். ஓகேவா, நம்ம வந்து எப்படி சேஃப்டியாக இருக்கணும்னு பார்த்தோம். ஓகேவா, இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 லெசனையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் கொடுப்பேன். சரியா, நீங்கள் எழுதி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும். நம்பர் வந்து நான் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். என்ன செய்யணும், நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி எனக்கு வந்து அனுப்பணும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகே, அடுத்த லெசன் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.